Today's message is about stony heart versus fleshy heart. கல்லான இதயம், சதையான இதயம். ஆண்டவர் ரட்சிக்கப்படும் போது ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது அவனோட கல்லான இதயம் உடைக்கப்படுது. ஒரு கோடாரி வச்சு உடைச்ச மாதிரி அந்த கல்லான இதயம் உடைக்கப்பட்டு அது ஒரு சின்ன ஷெல் மாதிரி மாறி அவர் சதையான இதயத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஸோ அந்த கல்லான இதயத்தை எடுத்துடுறாரு. ஹி டிரான்ஸ்பிளான்ஸ் அண்ட் கிவ்ஸ் அ ஃப்ளஷி ஹார்ட். இப்போது வாட் ஐ ஹேவ் அப்சர்வ்ட் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு ஒன்று உண்டு. சாத்தா என்ன பண்ணுறான், சதையான இருதயமாக டெண்டர் ஹார்ட்டாக ஆக்கப்பட்ட அந்த இதயத்தை மறுபடியும் கல்லாக்குறான். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஆவிக்குரியவங்க அநேகர் வந்து கல்லான இதயம் உள்ளது உங்கள் போல் தெரியுது வெளியே. ஸோ ஐ ஹேவ் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ட்ரான்சிஷன். இதையும் சிலச்சியும் கல்லாக இருக்கும், சிலச்சியும் ரொம்ப சதையாக இருக்கும், ரொம்ப டெண்டராக இருக்கும், ரொம்ப ப்ரோக்கன் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுவேன். கொஞ்ச நாள் ஜெபிக்கலைன்னா அல்லது உலக மக்களோட சுற்றுனோன்னா மறுபடியும் இந்த இதயம் கல்லான ஒரு ஹார்ட் ஃபீலிங்கை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆண்டவர் வந்து இதயங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறார். இதயத்தில் என்னெல்லாம் எழும்புன்னு சொல்லி மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இந்த திஸ் வில் பாப் அப்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த கல்லான இதயம்னா என்ன அடையாளங்கள் இருக்கும், சதையான இதயங்கள்னால் என்ன அடையாளங்கள் இருக்கும், அல்லது வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் அ ஃப்ளஷி ஹார்ட். சதையான இதயம் நமக்கு இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள், கல்லான இதயம் நமக்கு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ தட் இஸ் அ ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஏற்கனவே சதையான இதயத்தை பெற்றவங்களை மறுபடியும் அந்த சதையான இதயம் கல்லாக மாற்றுறதுக்கு பிசாசு எத்தனையோ அப்படி ஆக்கியிருக்கான். ஸோ ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ முதலாவது கல்லான இதயம் என்னென்ன அடையாளங்கள். அவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க, மன்னிக்க முடியாது. கிரெட்ஜும் அந்த வெஞ்சன்ஸும் பயங்கரமாக இருக்கும். இதயம் ஃபுல்லாக வெஞ்சன்ஸ், அதாவது ஃபுல்லாக பரவி இருக்கும். அந்த ஹார்ட் ஃபுல்லாக ஒரு பாய்சன் என்ன கலர், லெட் அஸ் சே க்ரீன் கலர், டார்க் க்ரீன், அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் பாய்சன், டாக்ஸிக். அவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஒரு சின்ன தவிர அவங்களுக்கு விரதமாக செஞ்சால் அதை மனசில் வச்சுட்டு வெஞ்சன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி வெயிட்டிங் டு see your fall. பிறர் ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது அவங்க களி கூறுவாங்க, மகிழ்ந்து களி கூறுவாங்க. யார் களி கூறுவா? ஒரு தேவ பிள்ளை விழுறான், யார் சிரிப்பா? பிசாசு. அதுக்கு மேலேயும் இவங்க சிரிப்பாங்க. அதான் கல்லான இருதயம் உள்ளவங்க. மாத்திரமல்ல, அவங்களுக்கு இறக்கப்படவே முடியாது. தே கேன் கிவ். யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ கொடுத்துட்டானே. ஸோ அந்த கொடுக்குறதுல வர்ற சந்தோஷம் அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. அப்படியே பே ஃபோர்ஸ் கொடுத்தா கூட அதில் வேதனை தான் அவங்களுக்கு இருக்கும். தேவ மனுஷன் கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடைவான். திஸ் இஸ் பிளாக் ஸ்டோனி ஹார்ட். ஆண்டவர் கொடுத்த முறுமுறுப்பும் வருத்தமும் அதிகமாக இருக்கும் இந்த கல்லான இதயத்தில். ஒரு மனுஷனுக்கு கல்லான இதயம் வந்துட்டு நான் அது எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்னா, ஆண்டவர் பேர்லேயே கசப்பும் முறுமுறுப்பும் இருக்கும். தட் மீன்ஸ் இட்ஸ் வெரி ஸ்டோனி ஹார்ட். இந்த கல்லில் பல வகை இருக்குது. ஹார்ட் ராக் இருக்குது, கருங்கல் இருக்குது. அது இப்போ எவ்வளோ ஹார்டாக இருக்கும் தெரியுமா? கருங்கல்ல நீங்கள் உடைக்க முடியாது. மெட்டல்ஸ் இருக்குது, சில கார்பன் ஸ்டீல் அப்படிம்பாங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் இந்த கிரெயின்ஸை பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்படுவேன். சின்ன ஹூக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன்னை லிஃப்ட் பண்ணும், 10 டன் கண்டெய்னர் லிஃப்ட் பண்ணும். தட் ஹேங்ஸ் ஆன் அ ஸ்மால் ஹூக். நான் ஒரு முறை இந்த சஹார் போர்ட்டில் இதை பார்த்துட்ருக்கேன். சின்ன ஹூக் பெரிய ஒரு கண்டெய்னர் லிஃப்ட் பண்ணுது. அப்போ வாட் இஸ் அ காம்போசிட் மெட்டீரியல் ஆஃப் தட் ஹூக் அப்படின்னு நான் அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போயிருந்த பையங்களை பார்த்து நான் கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இது ஹார்டஸ்ட்டு பாண்ட் அதில் இருக்கும் அந்த மெட்டலில். அந்த அளவுக்கு ஹார்ட் உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்க. கொலை பண்ணுவாங்க. அந்த ஆத்மாக்கள் துடிக்கும்போது அந்த கூலிப்படையில் இருக்கவெல்லாம் கவலைப்பட மாட்டான் இல்லையா? திருடிட்டு அந்த ஆத்மா எப்படி துடிக்கும், அந்த பணத்தை இழந்துட்டு கவலைப்பட மாட்டாங்க. தே என்ஜாய். ஸோ இதுதான் ஸ்டோனி ஹார்ட். நம்ம கிறிஸ்தவங்களுடைய ஸ்டோனி ஹார்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, மன்னிக்க மாட்டாங்க. துன்மார்க்குடைய ஸ்டோனி ஹார்ட் வேறு, கிறிஸ்டியன்ஸுடைய ஸ்டோனி ஹார்ட் வேறு. மன்னிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கசப்பான இதயம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தேவ பிள்ளைகள் விழும்போது மகிழ்ச்சி அடைவாங்க. ஓகே, ஃபைன். இப்போ சதையான இருதயம்னா என்ன? ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்தா ஒரு சிம் கார்டு மாதிரி. சிம் கார்டுனா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். அதை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் இருந்தால், எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் சிம் கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு டவர் கிடைக்கும் இல்லையா? யூ கேன் கம்யூனிகேட் டு அதர் பர்சன்ஸ், யூ கேன் கம்யூனிகேட் அந்த மாதிரி. ஸோ அதுபோலவே இந்த புரோக்கன் ஹார்ட் அல்லது சதையான இருதயம் என்னென்னா, எப்பவுமே நீங்கள் பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு குயிக் சிக்னல் கிடைக்கும். கல்லான இதயம்னா பரலோகம் எங்கே இருக்குது, ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு தெரியாத திசையில் இருப்பார். சதையான இருதயம் இருந்தால் பரலோகத்துடைய அத்தனை சிக்னல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் நேவிகேட் பண்ண முடியும், ஆண்டவர் எங்களை கொண்டு போகிறாரு. இன்ஃபேக்ட் யூ டோன்ட் நீட் அ ப்ராஃபிட். பிகாஸ் இங்கிலீஷில் சொல்ல போனால் யூ ஹவ் அ கோடட் எம்பெடட் ஹார்ட். சாதாரண இதயத்தில் கர்த்தர் இருதயமாகி பலைகள் எழுதுறாராம்.
இட்ஸ் யுவர் ஹார்ட் இஸ் லைக் எ டேப்லெட். அதில் அப்படி எழுதி வச்சிடுறாரு. உங்கள் அழைப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் போக போகிற பாதை உங்கள் அழைப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டு அதை கோடு பண்ணி இன்செக்யூராக உங்கள் சதையான இருதயமாகிய பலகையில் எழுதி வச்சிடுறாரு ஆண்டவர். ஸோ யூ வில் be able to find your path. You will find your calling. You will find the direction in which God takes you. இதான் அந்த சதையான இருதயம். ஸோ ப்ளீஸ் செக், உங்களுக்கு சதையான இருதயம் இருக்கா, கல்லான இருதயம் இருக்கா? சதையான இருதயம் இருந்தால் தேவ மக்களுடைய பாடுகள், துன்பப்படுகிற மக்களை பார்த்து நீங்கள் ரொம்ப மனதுருவீங்க. தேவ ஊழியர்களை நேசிப்பீங்க. எல்லா ஊழியர்கள் மேலும் பெரிய அன்பு இருக்கும். நான் எனக்கு ஒரு சௌரம் தெரியும். ஊழியர்களை பொழுது பேசிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட பேசினாலே யாராவது ஒருத்தரை பிடிச்சி புகழுவார், அவங்கள ரசிப்பார், அவங்கள நேசிப்பார். இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாரம் அவருக்கு இருக்கும், அதை ஷேர் பண்ணுவார். அப்படி தட் மீன்ஸ் யூஆர் ஃபில்ட் வித் ஹெவன்லி தாட். சதையான இருதயம் இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கல்லான இதயம் இருந்தால் பாய்சன் உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும், அந்த கசப்பு ஹார்ட் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். ஐ ரெட் அ கோட் விச் சேஸ், உங்கள் இதயத்தில் கசப்பு, அதாவது வெறுப்பு, ஹேட்ரட் இருந்தால் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எ ரூம் ஆஃப் ஹெல். இதயம் ஃபுல்லாக வெறுப்பு இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எ மேன்ஷன் ஆஃப் ஹெல் இன் யுவர் ஹார்ட். யூனோ, அதே போல் உள்ளத்தில் தேவ அன்பு இருந்தால் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவன். Heaven is right in your heart. Whether you experience love or hatred depends whether you experience hell, room of hell or room of heaven in your heart. ஓகே, ஃபைன். இப்போ சதையான இருதயம் இருந்தால் வேறு என்ன அட்வான்டேஜ்? கர்த்தருடைய வசனங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக, குயிக். ஒரு அதிகாரம் வாசித்தா 10 சத்தியம் தோணுதா? இந்த நாட்களில் நான் காலை ஆம்பியூட் பண்ணி படுக்கையிலேருந்து ரொம்பவே உடைக்கப்பட்டேன். என்னால் இப்போ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அதிகாரம் அவஸ்தா பெருமைக்கு நான் சொல்ல மாட்டேன், அது பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 3-4 செய்தி இம்மிடியட்டாக பார்ப்போம். யாருக்காவது ஜெபம்னா உடனே அந்த இன்ஸ்டன்ட்லேயே ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த ஸ்பீடை நான் உணர்ந்தேங்க. அல்ட்ரா லைட்னிங் ஸ்பீடில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஸ்பீடு, அதாவது அப்போ தான் நான் உணர்ந்தேன், கர்த்தர் காட்டி ரதமாக மாற்றி ஃபாஸ்ட்டாக வரானான். நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப ஸ்லோ ரைஸ் பண்ணுற ஆண்டவர். நோ, இஸ் அல்ட்ரா ஃபாஸ்ட். அந்த ஸ்பீடை நீங்கள் மெஷரே, லைட் ஸ்பீடை விட அதிகம். லைட்டை உண்டாக்குனாரே அவர் தானே. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிரியேஷன் ஏஞ்சல்ஸ் அவரை டிஸ்பேச் பண்ண முடியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரை பற்றி? இட்ஸ் சச் அல்ட்ரா ஸ்பீட் ஆண்டவர். ஓகே, லைட் வேகத்தை விட, ஒளி வேகத்தை விட வேகமாக பாய்ந்து வருவார் ஆண்டவர். மேகத்தை ரதமாக மாக்கி உங்களுக்கு உதவி செய்ய வருவார். we will come back to the subject. Yes, so the question is, be very very careful not to get a stony heart. அது ஏற்கனவே கொடுத்த சதையான இருதயம் கல்லாக மாறிடாதபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா I have seen Christians who clap and rejoice when somebody falls. அந்த நியூஸ் அப்படி சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஏங்க அந்த கால் எடுத்தது கூட அநேகர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை ஏதோ அநேகர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்க? ஒருத்தனை உடைக்கப்பட்டதையோ அதை சந்தோஷமான நியூஸாக சொல்கிறதுல என்ன இருக்குது? ஸோ வாட் இஸ் யுவர் ஹார்ட்? தென் ஒரு தேவ மனுஷன் சதையான இதை பற்றியும் எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவான். அப்படியே அந்த மனதுருக்கத்தை மாத்திரம் பாஸ் பண்ணுவாங்க, ஜெப குறிப்பை மாத்திரம் தான் பாஸ் பண்ணுவாங்க, இல்லையா? ஸோ ஃபைன். ஸோ இந்த சதையான இருதயம் இருந்தால் யூ ஆர் வாட் டு சே, யூ வில் பி ரிஜாய்சிங். ஏன்னா அந்த ப்ரோக்கன் ஹார்ட் இருக்கும்போது பிதாவோட ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் உங்களால் டீல் பண்ண முடியும். கர்த்தரோட உங்களால் பேச முடியும். கல்லான இதயம்லாம் ஆண்டவர் டீலே பண்ண முடியாது. திருக்கதர்சியில் அனுப்பி கூட பேச முடியாது ஆண்டவரால். காட் வில் ஹேவ் நத்திங் டு டூ வித் யூ இஃப் யூ ஹேவ் ஸ்டோனி ஹார்ட். கசப்பு, வெறுப்பு, குரோதம், பகை, இறக்கமற்ற தன்மை, அரகன்ஸ், இதெல்லாம் இல்லாதபடி கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லையா? இவைகள் தான் மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ காட் பிளஸ் ஹிஸ் வேர்ட்ஸ். பிளஸ்ட் ஆர் தோஸ் ஹூ ஹேவ் அ ஃப்ளஷி ஹார்ட். அவர் உங்கள் பேரில் உங்கள் அழைப்பை கொடுத்து, உங்களுடைய நீங்கள் போக போகிற பாதையை கொடுத்து எழுதப்பட்ட அந்த இருதயமாகிய பலகை பெற்றவர்கள் பாக்கியவனுங்கள். அது எப்படி இருக்குன்னா, மோசஸ் 2 பலகையை தூக்கிட்டு வந்தான். 10 கமெண்ட்மெண்ட்ஸ், தேவனுடைய எதிர்பார்ப்பு அது எழுதப்பட்டிருந்தது. அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு டேப்லெட்டை அவங்க உள்ளத்தில் வைக்கிறார், சதையான இதயம். அதை இழந்து விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் இப்ரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை விட்டு விலகிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஸ்டோனி ஹார்ட். தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஏன்னா பிசாசு அதை தான் பண்ணுறான். சதையான இதயம் இருக்குது, ஆனால் தேவனை விட்டு விலகச் செய்து ஒரு பொல்லாத அவிசுவாசமுள்ள இதயத்தை அங்கே கொடுத்து விடுகிறான். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஸ்டோனி ஹார்ட். ஸோ மே காட் பிளஸ் திஸ் verses today and may all of you have a wonderful day.